அந்த குழந்தைய அந்த காட்டின் வழியே சென்று கொண்டிருந்த திருவாளன் மற்றும் பாங்கையா செல்வி அப்படிங்கிற ஒரு தம்பதியினர் பாக்குறாங்க. நீண்ட நாட்களாவே குழந்தைகள் இல்லாத அந்த தம்பதியினர் அந்த குழந்தைய பார்த்ததுமே ரொம்ப ஆசை வந்துருச்சு. ஏங்க, ரொம்ப வருஷமா நமக்கு குழந்தைகளே இல்ல, கடவுளா பார்த்து நமக்கு இந்த குழந்தைய காமிச்சு கொடுத்துருக்கார், நம்ம இந்த குழந்தைய எடுத்துட்டு போய் வளர்த்தலாமா அப்படின்னு சொல்லிட்டு பாங்கையா செல்வி கேட்க திருவாளனும் அதுக்கு ஒப்புக்கொள்றார். சரி, நம்ம இந்த குழந்தைய வளர்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த குழந்தைய அவங்க கூட எடுத்துட்டு போய் அவங்க வீட்டுல வச்சு வளர்த்துறாங்க. அடுத்த அதிர்ச்சி என்னன்னா, இயற்கையாவே ஒரு பெண் தாய்மை அடைந்த பிறகு அவளுடைய மார்பில் பால் சுரக்கும். ஆனா இங்க என்ன நடந்ததுன்னா, அந்த ஆண் குழந்தைய பாங்கையா செல்வி பெற்றெடுக்கவே இல்லை. ஆனாலுமே இயற்கையாவே அவங்களுடைய மார்பில் பால் கசைய ஆரம்பிக்குது. இத பார்த்ததுமே அவங்களுக்கு பெரும் வியப்பு. சரி, நம்ம குழந்தைக்கு பால் ஊட்டலாமா அப்படின்னு நினைக்கும் போது